வழிபாட்டிலே படித்து சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் பிரிவு 15 முதல் 20 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் வேண்டும் என்று கவனமாக கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் பிரிவு திருவசனங்கள் 15 தொடங்கி 20 வரை. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது என்பதுகிறேன். கிறிஸ்து பிறந்த இரவு 6வது வழிபாடு. நாளைதான் கிறிஸ்துமஸ். இன்னைக்கே இந்த வழிபாட்டை நடத்த வேண்டும் அப்படின்ற கேள்வி நமக்கு ஏற்கனவே அது ஒரு கேள்வி ஒரு மனசில் வந்தது. ஏன் கிறிஸ்து பிறந்த இரவு வழிபாடு கிடைக்கிறது? கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும்? கிறிஸ்துவோட 2ஆம் வருகை குறித்து கடந்த 4 வருடங்கள் கேள்வி இல்லையா? கிறிஸ்துவின் வருகை எப்படி எல்லாம் இருக்கும்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் அட்வென்ட் யார் பிரசன்ட் பண்ணுது? ஞாபகம் இல்லையா? என்ன பிரசன்ட் பண்ண? கிறிஸ்து வருகைக்காக நாம் என்ன செய்யணும்? மாட்டக்கூடாது. கிறிஸ்து பிறந்த இரவு 6வது. இந்த நாளிலே இந்த வேலையிலே படிக்க கேட்டு இந்த நற்செய்தி பகுதி இந்த நாளுடைய வழிபாட்டுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் திருப்பாடல் 98, எசாயா இறைவாக்கு நூல் 62ஆம் பிரிவு 11-12 வசனங்கள், திருக்குறளாய் பவுல் தீர்த்துவுக்கு எழுந்த திருமுகம் 3ஆவது பிரிவு 4 முதல் 8 வரை அடங்கின திருவசனங்கள். இந்த நற்செய்தி இவற்றின் வழியாக திருமறை நமக்கு சொல்லுகின்ற கிறிஸ்து பிறந்த இரவு வழிபாட்டின் நற்செய்தி என்ன என்று பார்க்கின்றபோது 98வது திருப்பாடல் 98வது திருப்பாடல் கடவுள் அரசராக வருகிறார். கடவுள் அரசர், கடவுள் அரசராக வருகின்றார். அந்த அரசரை நாம் போற்றி பாட வேண்டும். புது பாடல்களை இயற்றி பாட வேண்டும். 95வது திருப்பாடலே பார்த்து கொண்டோம்னா கடவுளை போற்றி பாடுங்கள். 96வது திருப்பாடல் கடவுளுக்கு புது பாட்டை பாடுங்கள். 97வது திருப்பாடல் ஆண்டவர் அரசராக வருகிறார். 98வது திருப்பாடலும் ஆண்டவர் அரசர் என்பதை வலியுறுத்துகிறது. கடவுள் இந்த முழு உலகத்திற்கும் அரசராக இருக்கின்றார். இந்த உலகத்தினுடைய படைப்பாளர் அவரே. எல்லா படைப்புகளும் அவரால் உண்டாயிருக்கின்றன. ஆகவே கடவுள் அரசர். இந்த அரசர் இந்த உலகத்துக்கு
கிறிஸ்துவிலே இயேசுவிலே மனிதராக வருகின்றார். கடவுள் அரசராக இருக்கின்றார். அந்த அரசர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பிறக்கின்றார். அந்த திருப்பாட்டு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், கிறிஸ்து ஒரு அரசர், கிரைஸ்ட் தி கிங் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவோம். கிறிஸ்து அரசர், ஆண்டவர் அரசராக உலகத்திலே வருகின்றார். ஆகவே கிறிஸ்துமஸ் யாரெல்லாம் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்து என்னவாக எல்லாம் இந்த உலகத்திலே வருகிறார், என்னென்ன பரிமாணத்தோடு ஆண்டவர் இந்த உலகத்திலே வருகிறார் என்று பார்க்கின்ற போது, ஒன்று, கிறிஸ்து அரசராக வருகின்றார். எல்லா காலங்களிலும் ஆண்டு அரசாக இருந்த அரசராக, எல்லா மக்களிடத்திற்கும் எல்லா படைப்புக்கும் அரசராக ஆண்டவர் இந்த உலகத்திலே வருகின்றார். ஆகவே கிறிஸ்து அரசராக வந்து பிறக்கிறார். எனவே அரசர்களே, அனைத்துலகின் மாகாணங்கள், மாநிலங்கள், நாட்டினுடைய அரசர்களாக இருக்கின்ற அரசர்களே, பேரரசர்களே, நீங்கள் எல்லாரும் கேளுங்கள், கிறிஸ்து அரசராக வருகிறார். நீங்கள் அனைவருமே கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அவர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், அரசர்களுக்கெல்லாம் அரசர், எம்பர், பேரரசன். கிறிஸ்து பேரரசராக இந்த உலகத்திலே வருகின்றார். பேரரசர் என்றால் அரசர்களுக்கெல்லாம் அரசர், பல நாடுகளிலும் அரசர்களுக்கு மேலே அரசர், காலனி ஆதிக்கம் செய்கின்ற அரசர்கள். காலனி ஆதிக்க அரசர்கள் என்று பார்க்கின்ற போது அவர்கள் தனக்கு கீழாக இருக்கின்ற நாடுகளை ஒடுக்குகின்றவர்களாய் இருப்பார். கப்பம் வசூலித்து அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கின்றவர். ஆனால் கிறிஸ்துவிலே வருகின்ற அரசர், அனைத்துலகின் அரசர், எல்லோரையும் சமமாக நடத்துகின்ற அரசர், சமத்துவத்தை விரும்புகின்ற அரசர். எல்லா அரசர்களுக்கும் அவர் அரசராக இருப்பதினாலே மற்ற அரசர்களை அடிமைப்படுத்துகின்ற அரசர் அல்ல, எல்லாருக்கும் அரச அதிகாரத்தை கொடுக்கின்ற அரசராய் ஆண்டவர் இந்த உலகத்திலே வருகின்றார். இதைத்தான் திருப்பாடல் 98 நமக்கு சொல்லுகிறது. இன்றைய நாளினுடைய முதல் உடன்படிக்கை பகுதி எசாயா இறைவாக்கு நூல் 62வது பிரிவிலே முதல் பகுதியிலிருந்து நாம் படித்துக் கொண்டே வந்தோமானால், எப்சிபா என்றும் ஒரு நாடு யூதா என்றும் சொல்லப்படும் கடவுள் உண்மையிலே அன்பு செலுத்துகின்றார் என்று சொல்லிக்கொண்டே வந்து கடைசியில் 11ஆம் பதினொன்றாம் வசனத்திலே, உன் மீட்பர் வருகிறார், உன் மீட்பர் வருகின்றார், உன் மீது அன்பு செலுத்துகின்றவர், உன்னை போலவே வருகின்றார். கடவுள் கடவுளாக இந்த உலகத்திலே வராமல் கடவுள் மனிதனாக வருகின்றார். உன் மீட்பர் வருகிறார், உன் நண்பர் வருகின்றார். உன் மீது முழுமையான அன்பை செலுத்துவதற்கு அவர் கடவுளாக இருப்பது ஏதோ ஒரு நிலையிலே அவருக்கு தடையாக இருப்பதாக உணர்ந்தவராய் கடவுள் தம்முடைய கடவுள் இருக்கின்ற அந்த மேன்மையை மீட்பராக வருகின்றார். யாருக்கு சொல்லப்படுகிறது இந்த எசாயா இறைவாக்குனர்கள் பகுதி? பாபிலோன் சிறையிருப்பிலே இருக்கின்ற மக்களுக்கு சொல்லப்படுகிறது. பாபிலோன் அரசன் நேபுகாத்நேச்சார் சுட்டெரித்து போட்டதினாலே உன் நாட்டை நான் வெறுத்து விட்டேன் என்பது பொருள் அல்ல. உண்மையிலே நான் அன்பு கூறுகிறேன், உன் மீது இன்னமும் நான் அன்பு வைத்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமான செயல்களை முன்னிட்டு எனக்கு உன் மீது கோபம் தான், உன்னை அழித்து விட வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் கையை நீக்கி உன்னை அழிக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இல்லை. அதற்கு நான் இடம் கொடுக்க விரும்பவில்லை. நான் அடிச்சுனாக்கா அதை உன்னால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஆனாலும் உன் தப்பிதத்தை முன்னிட்டு உண்மை நான் கண்டித்தால்தான் திரும்ப அந்த தவறெல்லாம் நம்மளை செய்ய மாட்டேன். எனவேதான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பாபிலோன் அரசன் நேபுகாத்நேச்சாரை ஒப்பு கொடுத்துட்டேன். கடவுள் கண்டித்தால் அதிலிருந்து யாரும் மீள முடியாது.
அப்படி கடவுளுக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபம் வருகின்ற போது கடவுள் மனித கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அது கடவுளின் கோபம் இல்லை. கடவுள் நம்ம மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்ற போது நம்ம அடிக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதனாலதான் பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க சேர்க்கும் போது சொல்றாங்க, என் பிள்ளைய என்னால என்ன பண்ண முடியல, திருத்த முடியுது அர்த்தமா? திருத்த முடியும். ஊர் வச்சா என்ன ஆயிடும், திருத்திடலாம். ஆனா பெற்றோர்கள் அப்படி மனசு வருவது கிடையாது. அதனாலதான் வாடகைக்கு சொல்லும் போது சொல்லுவாங்க, தண்ணி ரெண்டும் விட்டுருங்க, கோலை என்ன பண்றீங்க முடிச்சிருந்தாங்க, கோலை முடிச்சிருங்க நான் விடுறேன். தகப்பன் அல்லது பெற்றோர் தாய் தன் பிள்ளைகளை நெறிப்படுத்துவதற்காக, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக ஆசிரியர்களை ஒப்பு கொடுக்கின்ற போது கண்ணு விட்டுருங்க, உடனே வாரியா போல விட்டுருவாங்க. இதை பிடிச்சிட்டா பெற்றோரை விட்டுருவாங்க, இதை மாட்டாங்க. அதுக்கு பொருள் என்ன? நெறிப்படுத்த வேண்டும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, அறிவை கற்றுக் கொடுங்க என்பதுதான் அதனுடைய பொருள். கடவுள் இஸ்ரேல் மக்களை ஏவுகாட் பிரச்சாரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற போது நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. எத்தனையோ இறைவாக்கு மூலமா உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, திருந்த மாட்டீங்க. நீங்க பட்டாதான் திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் போயிட்டீங்க. அதாவது சுதந்திரமான நாடு கொடுக்கின்ற போது நம்ம இஷ்டத்துக்கு 2 வீடு 3 வீடு கட்டி வந்து ஏணி புலம்போக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஆக்கிரமிச்சிடலாம். கொஞ்ச நாளைக்கு போய் அந்நிய தேசத்துல படுக்கவே இடம் இல்லாம உட்கார்றது அளவுக்கு என்ன பண்ணாது குடியிருந்தாதான் ஒரு நாட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அக்கறை உங்களுக்கு இருக்கும், பொறுப்புணர்ச்சி இருக்கும் என்கின்ற எண்ணத்தை அந்த மக்களுக்கு விதைக்கும்படியாக கடவுள் என்ன சொல்றாரு, நீ கட்டாத வீடுகளையும் நடாத திராட்சை தோட்டங்கள் வெட்டாத துறவுகளையும் அனுபவிக்கின்ற ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனது, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருக்கும் போதும் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிக்கின்ற போதும் கிணறுகளை வெட்டி அதை குடிக்கின்ற போதும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நான் என்பதை மறவாதீர்கள் என்று சொன்னார். இப்படியெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே கடவுள் அவர்களை நேரடியாக சந்தித்தால் நோவா காலத்தின் வெள்ளம் போல எல்லோரையும் அழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் கடவுளுக்கு அப்படி இருக்கும் இல்லை. நாம் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் அந்த மக்களை கொஞ்சம் பிள்ளைங்க அடிவாங்க சில நேரத்தில் பெற்றோர்களுக்கு தாங்கவும் முடியாது. ஆனால் பட்டாக்கம் செஞ்சு வளர்த்தனால முகத்தை என்ன பண்ணிக்குவாங்க, திருப்பிக்குவாங்க. நம்ம தானே அப்படி கடவுள் ஒரு குறிப்பிட்ட காலத்த முகத்தை மறைத்தார். அப்படி மறைத்ததனுடைய விளைவாக அவர்கள் 70 ஆண்டுகள் அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலே இருந்தார்கள். அந்த சிறையிருப்பில் இருக்கின்ற மக்களை பார்த்துதான் சொல்றார், நீங்கள் சிறையிருப்பிலே இருப்பதனாலே, உங்கள் நாடு சுட்டரிக்கப்பட்டிருப்பதனாலே, நீங்கள் கட்டி எழுப்பின என் ஆலயம் எரிக்கப்பட்டிருப்பதனாலே உங்களை நான் முற்றிலுமாய் வெறுத்து விட்டேன் என்று நினைக்காதீங்க. உங்கள் மேல் நான் அன்பாய் இருக்கிறேன். எப்சிபாய் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு பிரியமானவர்கள் என்பது அதனுடைய நீ நேசிக்கப்படாதவள் என்று நீ நினைச்சிட்டு இருக்கிற இல்லை. நீ எப்சிபா என்றும் உன் நாடு யூடா என்றும் அழைக்கப்படும். உன் மீது நான் அன்பாயிருக்கிறேன், உன் மீது பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அந்த பகுதியிலே கடைசி பகுதிதான் இந்த வசனம். உன் மீட்பர் வருகிறார். உன்னை மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அரசராகவே வந்திருக்கிறார். எதிரி நாட்டு படையினை
வீழ்த்தி தமக்கேற்ற ஒரு அரசனை ஏற்படுத்தி அவர் வழியாக தம் மக்களை மீட்டுக் கொள்கின்றார். ஒரு மீட்பர் வந்திருக்கிறார். கிறிஸ்து அனைத்துலகின் மீட்பராக இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்து அனைத்துலகின் மீட்பராக இந்த இரவிலே பிறக்கிறார். தீர்த்து நூலிலே பார்த்தோம்னால் பவுல் தீர்த்து என்கின்ற ஆசாரியனுக்கு எழுதுகிறார். தீர்த்து யாரு? ஆசாரியர். கிறிஸ்து யாரு? கிறிஸ்து தலைமை ஆசாரியர். இந்த உலகம் அனைத்திற்கும் முழு ஆசாரியர் யாரு? கிறிஸ்து. ஏனென்றால் மற்ற ஆசாரியர்கள் எல்லாம் பலிப்பொருளை வாங்கி அதை பலி செலுத்தி இந்த மனுக்குலத்துக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறார்கள். கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தையே சிந்தி இந்த மனுக்குலத்தை தம்முடைய பிள்ளைகளாக, கடவுளின் பிள்ளைகளாக, தம்முடைய சகோதர சகோதரிகளாக, உடன் பங்காளிகளாக மாற்றுகிறார். எல்லாருக்கும் கடவுளின் பிள்ளைகள், கடவுளை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான உடமை உரிமையை, வாரிசு உரிமையை நமக்கு பெற்றுத் தருகிறார். எனவேதான் அவர் தலைமை ஆசாரியர். பலி பொருளை பலி செலுத்தி பாவ மன்னிப்பு வழங்குகிறதல்ல, நம்மையே பலியாக்கி இந்த முழு மாற்றத்தை மீட்டுக் கொள்வதற்கு பிரதான ஆசாரியராக ஆண்டவர் இயேசு உலகத்திலே வந்து பிறக்கின்றார். நிறைவான ரட்சையின் பகுதியில் கிறிஸ்து இந்த உலகத்தின் ஆயராக வந்து பிறக்கின்றார். இது ஆயர் கொண்டாடி கிறிஸ்துமஸ். ஆயிரம் இல்லை, கிறிஸ்து இந்த முழு மாநிலத்தின் மேய்ப்பனாக வருகிறார். மேய்ப்பு பணியை செய்கிறார். மேய்ப்பு பணி என்பது மேய்ப்பு பணி நாட்டுக்கு பராமரிக்கிற பணியில் என்னெல்லாம் இருக்குது? ஒரு வீட்டில் அம்மா என்ன வேலை செய்யறாங்க, ஒரு வீட்டில் நாட்டுக்கு என்ன வேலை செய்யறாங்க ஒப்பிட்டு பார்க்குறீங்க. குட்டிக்கு பால் கொடுக்கும் ஆடு இல்லையா? ஒரு ஆடு 2 குட்டி இருக்குதுன்னா 2 குட்டிக்கும் சரிவிதமாக பால் கிடைக்கிறாங்க. பாலுக்கு யார் வேலை? வீட்டுக்கு வேலை. அதே வேலை தான் வீட்டில் அம்மா செய்கிறாங்க. நாம் குழந்தையாக இருக்கிற போது ஒரு மேய்ப்பன் எப்படி ஒரு ஆட்டுக்கு வந்து அது வந்து சாணம் போட்டால் சாணத்தை போடுறாங்க, அது போல தாய் தன் பிள்ளைகளை எல்லா நிலைகளிலுமே என்ன பண்ணுறாங்க? வளர்ச்சி, வாழை, கல்வி எல்லாத்தையும் அதற்கு உணவளித்து, உரையளித்து, பராமரித்து பாதுகாக்கிறார். ஒவ்வொரு தாயுமே ஒரு மேய்ப்பன் தான். ஒவ்வொரு மேய்ப்பரும் ஆசாரியர் தான். ஒவ்வொரு தாயும் அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியர். ஒவ்வொரு பெற்றோரும் அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியர். நான் எங்கேயுமே சொல்ற பெற்றோர் வீட்டில் இருந்து சொல்றாங்க. ஆனால் நம்ம பெற்றோர் சொன்னா என்ன பண்ணுறாங்க? கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க நைட்டு சொல்றவங்களுக்கு தான் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் ஒரு ஆசாரியர். கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த மானுடம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, நெறிப்படுத்துவதற்காக, சரிபடுத்துவதற்காக, பண்படுத்துவதற்காக, பராமரிப்பதற்காக, உணவளிப்பதற்காக, உடையளிப்பதற்காக எல்லா பணிகளையும் ஒருங்கே செய்கின்றவராக ஆண்டவர் இயேசு உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். அந்த நற்செய்தி யாருக்கு போகிறது என்றால், வயல்வெளியிலே மேய்ப்பு பணி செய்து கொண்டிருந்த இந்த சமூகம் மாற்றம் நடத்தவர்கள், விழிப்புணர்வுக்கு தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், யூதர்களுடைய பார்வையிலே மேய்ப்பர்கள் என்பவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்திலே நற்செய்தி செல்லுகிறது. அந்த மக்கள் அந்த நற்செய்தியை கேட்ட உடனே தீவிரமாய் குழந்தை பிறந்த இடத்துக்கு ஓடுகிறார். எங்கெல்லாம் நாட்டு கொட்டா இருக்குது அங்கெல்லாம் அந்த மேய்ப்பர்கள் அந்த ராத்திரி என்ன பண்றாங்க? தங்களுடைய உடைமைகள்
நாட்டுக்கு ஆணைகள் மந்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, விட்டு விட்டு செல்கிறார். நாங்களே சீடத்துக்கு சீடத்தை அழைக்கும் சொல்றார், நீ எனக்கு சீடனாக இருக்க வேண்டுமானார் எனக்கு உண்டானவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கு பின்னால்வா. அதைதான் மேற்கொள் செய்தாங்க. கிறிஸ்துவை நாம் காண வேண்டுமானால் நாம் முக்கியம் என்று கருதுகிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தீவிரமாய் போய் கிறிஸ்துவை நாம் கொண்டாட வேண்டும். இந்த மேய்ப்பர்கள் அப்படி சென்றார்கள். அந்த வசனம் தொடங்கும் போதே வானதூதர் விண்ணகத்துக்கு சென்ற உடனே அந்த ஜனமே படிக்கிறது. அந்த நேரத்திலே அப்பொழுதே அப்பொழுது இதோ இப்பொழுதே, அதுதான் சர்வீஸ். கிறிஸ்து என்கின்ற குழந்தை பிறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அந்த குழந்தையின் மீது இருக்கின்ற அந்த கர்ப்பப்பையனுடைய வாழை போகும் முன்னே கிறிஸ்துவை பணிந்து கொள்ள தீவிரமாய் சென்றவர்கள் கேட்கிறது. நம்ம குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னா யார் முதல்ல போய் பாருங்க, யார் முதல்ல போய் பாருங்க. குழந்தை அதாவது தன்னுடைய மகளை வந்து பிரசவத்தை சேர்த்த உடனே அந்த அப்பா அம்மாங்க நின்று கொண்டே இருப்பார். கட்டப்பது வாசற்படியில உள்ளிருந்து குழந்தை சத்தம் கேட்கிறதா அம்மாவின் சத்தம் கேட்கிறதா என்று சொல்லி அம்மாவுடைய சத்தம் முதல்ல கேட்கும். அதன் பிறகு குழந்தையுடைய இந்த அம்மாவுடைய சத்தம் கேட்கிற வரைக்கும் அந்த அம்மாவை கட்ட அப்பா அம்மா உயிரை கையில் வச்சுருப்பாங்க. என் மகள் பிரசவ வேலையில இருக்கிறார், கண்ணனுக்கு தனியா ஏன்னா பிரசவத்தில் என் மகள் பிழைப்பாளா இல்லை குழந்தையை பெற்றெடுத்து போகிறாரா என்கிற கேள்விக்குறியோடு அவர் அங்கே நிற்பார். அப்படி அந்த குழந்தை வெளியே வந்த உடனே ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அது ஈரமா இருக்குது, ரத்த வாசனை அடிக்கிறது, கர்ப்ப வாசனை அடிக்கிறது, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்க்கப்பட்டாங்க. தீவிரமாய் போய் அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, என் மகனுடைய குழந்தை என் மகனுடைய குழந்தை என்று யார் இறந்து சொல்லுவாங்க இல்லையா. அந்த விதமான ஒரு ஒப்படைப்பும் உணர்வும் கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே நமக்கு இருக்க வேண்டும். அந்த விதமான வேகம் உணர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வுகளோடு நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோமா? கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது அம்மா மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு தன்னை அறியாமலே நம்முடைய குழந்தையை பெற்றெடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸு மனசில் வரும். நான் என்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது எப்படி அந்த குழந்தையை பெற்றெடுத்த அன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்க, என் வீட்டு கிறிஸ்துமஸ் கடவுள் எனக்கு குழந்தையை கொடுக்குற கடவுளே எனக்கு குழந்தைய வந்து அனுமதி பார்க்கணும். ஒரு குழந்தை பிறந்த போது எங்கள் அம்மாவே வந்து பிறந்த எங்கள் அப்பாவே வந்து பிறந்த கடவுளே எனக்கு ஒரு நீண்ட கால குழந்தை இல்லாமல் குழந்தை செல்வத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் கடவுளே எனக்கு குழந்தையாக வந்து பிறந்த கடவுள் தான் இருக்கிறாரு. அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா கிறிஸ்து பிறப்பிலே என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அந்த விதமான உணர்வுகளோடு நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருப்போமானால் நம்முடைய உள்ளம் கெவித்து பாடும். அந்த உணர்வோடு நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்கு அழைக்கப்படுவோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போது சீத விருட்சம் போல இருக்கும். எப்பொழுது மேசியா வருவார், எப்பொழுது எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், எப்பொழுது இந்த சமூகத்தில் நான் சக மனிதனை போல நடப்பேன், என்னை வந்து நாட்டம் முடிச்சவனு ஊருக்கு வெளியே விட்டு வச்சிருக்கிறான், ஊருக்கு வெளியில போக முடியல, சாலினால தாழ்த்தப்பட்டவன் என்ன ஊருக்கு வெளியே தனியா சேரின்னு சொல்லிட்டு என்ன ஒதுக்கி வைக்கிறார். இதெல்லாம் இல்லாமல் சமத்துவமும் சகோதரத்துவமும் சமூக நீதியும் நிறைந்த எல்லா உரிமையும் பெற்றிருக்கின்ற ஒரு வாழ்வு எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று காத்திருந்த மேய்ப்பவர்களுக்கு மெசியா பிறந்திருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே
தங்களுடைய அறிவை பயன்படுத்தவில்லை, கடவுளின் வார்த்தையை மாத்திரமே நம்பி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். தன்னுடைய செல்வங்களை எல்லாம் விட்டுவிட்டார். ஒரு ஆணும் அவர்களுக்கு அசட்டு, ஒவ்வொரு ஆணும் அவருடைய செல்வம் எல்லாவற்றையும் அப்படியே வயல்வெளியை விட்டுவிட்டு கிறிஸ்துவை கொண்டாடுவதற்காக, கிறிஸ்துவை பார்ப்பதற்காக தீவிரமாய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அந்த தீவிரம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி தீவிரமான மக்கள் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு முதல் ஆராதனையை நிகழ்ச்சி கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனால் என்ன பிள்ளைகள் தொடர்ந்து வந்து உண்மையிலே ஒரு லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிறிஸ்மஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். அதாவது நான் நடத்துகிற கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால பிள்ளைகள் வழக்கத்தை விட கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்புறேன். அப்படி இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். ஏதோ அந்த வழிபாடு நடக்கிற கிறிஸ்மஸ் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அதற்கு அவர்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு வேளை ஆராதனை கொஞ்சம் முழுவதும் வந்தாலும் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அழகுபடுத்துகிறது அவர்கள். ஆக கிறிஸ்துவை கொண்டாடுவதற்கு அரசராக வந்திருக்கின்ற கடவுள் மனிதர் ஆசாரியராக, தலைமை ஆசாரியராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக, நம்முடைய வலுவின்மையிலே நம்மை வலுப்படுத்துகின்ற ஆசாரியராக ஆண்டவர் வந்திருக்கிறார். எபிரேயர் 4:4-8 அந்த வார்த்தை இருக்கு. நம்முடைய ஆசாரியர் நம்மை போல வலுவற்றவர் அல்ல, அவர் வலுவற்றவர் தான். ஆனால் நம்மை வலுப்படுத்துகின்ற ஆசாரியர், அப்படிப்பட்ட ஆசாரியரை இங்கே வந்து பிறந்திருக்கிறார். அவரைத்தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். தீவிரமாய் போய் கிறிஸ்துவை ஒவ்வொரு வழிபாடும் நாம் அப்படி தீவிரமாய் போய் ஆண்டவரை காண்பதற்கு, வழிபடுவதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மேய்ப்பர்கள் வழியாக கற்றுக்கொள்ளும். மேய்ப்பர்கள் போல படிப்பறிவுள்ள சமுதாயத்திலே கடை இணைக்கும் விவசாயிகள் அல்லது மேய்ப்பர்கள் இவர்களெல்லாம் படிக்கலையா, நீ மாடு மேய்க்க தான் லாக்கி, மாடு மேய்க்கிறதுன்னு அவ்வளோ ஈஸியான வேலை நினச்சிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கையில் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாட்டில் வந்து மேய்க்க முடியாது, 2 வேலையும் தான் பண்ணிக்கிறாங்க, கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. படிக்கிறத விட மேய்ப்பு படி செய்வது கஷ்டம். ஏன் தெரியுமா? படிக்கிறதுக்கு புக்கில் இருந்து படிச்சுடுவோம். நம்ம உயிருள்ள ஒரு ஜீவனை வழி நடத்துறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. நான் மேய்ச்சிருந்தேன், நான் மாடு மேய்த்திருக்கிறேன், நான் மாடு மேய்த்திருக்கிறேன், சனம் பண்ணியிருக்கிறேன், கட்டாயம் பிரிஞ்சிருக்கிறேன். எல்லா விதமான அனுபவங்கள், விவசாயிகளுடைய அனைத்து அனுபவங்களுக்கு இருக்கு. எப்போனா வாய்ப்பு கிடைச்சி செஞ்சு பாருங்க, அந்த அனுபவம் கிடைக்கும். சரிங்களா? கருவாடு விற்கிறவங்களுக்கு மல்லிப்பு நாற்றம், மல்லிப்பு விற்கிறவங்களுக்கு கருவாடு நாற்றம். மாடு வைக்கிறவங்க சாணி நாட்டம் அடிக்கிறவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. கோழி நாட்டம் அடிக்கிறது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிலவரங்களுடைய வெள்ளையே வந்து இந்த வழியாக வந்த அப்படின்னு கேட்பாங்க. உடனே எனக்கு போல சொல்லுவாங்க, நான் தான் வராது, வழிபோக்கனாய் வருங்கிறத கிறிஸ்து. நம்ம எந்த நிலையிலே வாழ்ந்தாலும் நம்மோடு வாழ்கிற ஆண்டவர். நமக்கு அவருடைய வாசனைகள் நமக்கு நாட்டமாக தெரியலாம். அங்கே போய் வாழ்ந்து பார்த்தா அது நமக்கு மனசு. மாடு மேய்க்கிற மாட்டின் வாசனை மனசு. அந்த அனுபவத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையும் உண்டாக ஒரே ஒரு அறைகூறலை மாற்றம் நான் உங்களுக்கு வைத்து நிறைவு செய்கிறேன். என்ன அறைகூறல்? இன்னைக்கு புலிகளும் கனியிலும் விவசாயிகள் நம்முடைய உணவு உரிமைக்காக வெளியிலே போராடி கொண்டிருக்கிறார். அந்த விவசாயிகள் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியுதா?
உணவை படைத்து நமக்கு பிரியாணியும் ரொட்டியையும் சமைப்பதற்கான அந்த மூலப்பொருளை தயாரித்து கொடுத்தவர்கள் இன்னைக்கு குழுவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் பொருளுள்ள கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோமா? அனைத்து மக்களுக்குமான மீட்பர் என்று சொல்கிறோம். அனைத்து மக்களோடும் இணைந்து கொண்டாடுகிறோமா? இன்றைக்கு விவசாயிகள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற மனநிலையில் இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளை எல்லாம் மனதிலே வைத்து ஒருவேளை உடனே நம்ம டெல்லிக்கு புறப்பட்டு போய் என்ன பண்ண முடியாது, அவரை ஆக்கப்படுத்த முடியாது. இருக்கின்ற இடத்திலே நாம் அவர்களுக்காக இடைவிடாது நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய போராட்டம் என்பது விவசாயிகளுக்கு போராட்டம், விவசாயிகளுக்கானது மட்டும் அல்ல, நம்முடைய உணவுக்கானது. இல்லைன்னா நம்ம எவ்வளவு மாத்திரம் தான் வாங்கி சாப்பிட வேண்டியது வரும். கார்பரேட் நிறுவனங்கள் கொடுக்கின்ற மாத்திரையை சாப்பிட்டு பசியை அடக்கிக் கொண்டு நாமும் எழுதுமாக தான் வாழ வேண்டிய நிலைமை வரும். அப்படியே கொஞ்சம் பிசுபிசு இருந்தாக்கா நம்ம பிராய்லர் கோயிலே தான் ஒன்றுமே இருக்காது, பூரா விஷமா எனக்கு உடம்பு பூரா. இப்படிப்பட்ட நிலையிலே விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் எல்லாருமே அதை சார்ந்தவர்கள் தான். வேறு ஒரு உயிர் கூட விவசாயம் இல்லாமல் பண்ண முடியாது, இருக்க முடியாது. அது கால்நடைகளாக இருக்கட்டும், பறவை இனங்களாக இருக்கட்டும், மனித இனமாக இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு மீட்பர்களாக விவசாயிகள் இருக்கிறார்கள். கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அங்கே துயிரிலே படுத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம், பொறுப்புள்ளவர்களாக கொண்டாடுவோம். அப்படி செய்கிற போது கடவுள் மாட்சி பெறுவார், மகிழ்ச்சி அடைவார். உன்னதங்களிலே அப்பொழுது மாட்சியை உண்டாகும். பூமியிலே அமைதி உணர்வு, மனிதனுக்குள்ளாக நன்மை பிரியமை பெருகி வளர்கிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்துமஸை கொண்டாட கடவுள் நமக்கு எல்லா விதமான நன்மையான ஈவுகளையும் நிறைவாய் தந்திருக்கிறார். கடவுள் நாங்கள் இந்த வார்த்தையை நமக்கு ஆசிரியர் தருவார்கள். நாங்கள் கடவுளினுடைய ஆளுநர்களுக்கு வேண்டுகிறோம். எல்லா புத்திகளுக்கும் கடவுள் பார்க்க இருக்கிறீர்கள். கடவுளே தாய் தந்தைமானவரே, இந்த 2020ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறந்த இளம் வழிபாட்டில் பங்கெடுத்து ஆண்டவர் நீரை எனக்கு துணை செய்வதனால் நன்றி படைக்கிறோம். நீரை கொடுத்த நல்ல வார்த்தைகள் தான் நன்றி படைக்கிறோம். நாங்கள் அல்ல, இந்த அடியனை மறைத்து ஆவியான வழியாக உடைய வார்த்தையை வழிகட்டினாலே உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து இந்த அடியானை குடும்பத்தினராக மனநிலையை உருவப்படுத்தி அவங்களுடைய வார்த்தையை பிள்ளைகளுடைய மனம் நிறைவுபடியாக அறிவிக்கத்தக்கதான ஆற்றலையும் பலனையும் தருகிறார்கள். வந்திருக்கிற பெற்றோர்கள், பெரியவர்கள், வாழ்க்கையை கூட ஒவ்வொருவரையும் தனித்தனியை ஆசீர்வதிக்கிறார்கள். மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை இருக்கட்டும். எல்லா மக்களுக்கும் அப்படியே மன மகிழ்ச்சி நாளாக இருக்கிற ஆண்டவர் அரசியல் ஆண்டவரை மற்ற காழ்ப்புணர்ச்சி தூண்டுகின்ற அரசுகள், அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் எல்லாரையும் சத்தியமானது. உண்மை பேர் கொள்வதற்கு இறைவராக இருக்கிற எல்லா மக்களையும் சந்திக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் உண்மை இடைவிடாது இடையூறுகள் இல்லாது வழிபடுவதற்கு ஆண்டவர் துணை செய்கிறார்கள். விவசாயிகளுடைய போராட்டத்துக்காக இந்த சமூகத்தில் வருவதும் ஒருவராக மனித போகாத இருக்கிறது. ஆண்டவரை நம்மை காத்துக்கொள்ள முடியாது. வேண்டிக் கொள்வதாக உள்ள விதத்திலே நாம் இந்த கிறிஸ்துக்களுக்கு பண்டிகை கொண்டாட ஒரு ஆண்டவரை துணை செய்கிறோம். எல்லாவற்றையும் ஒரு கைவிட்டாக ஒப்புகிறோம். உணர்வான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உணர்வுக்கு ஒப்புகிறோம். ஆண்டுகளும் வழிநடத்தும் வரப்போக்கும் பாதுகாப்பு. இப்போது நாங்கள் பெற இருக்கின்ற இந்த திருமணத்தை ஆசிரியர் இடைவெளிக்கு பிறகு திருமண சார்பை பரிசுத்தப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இதை பெற்றுக்கொள்ளும் போது தைரியத்தோடு நான் பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு மீண்டுமாக பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு மீண்டும் மாற்றின் தந்தபடினால் நன்றி படைக்கிறேன். தொடர்ந்து எங்கள் இந்த கல்விக்கான ஒப்புவிப்போம். அவர்களும் பெயருக்கு தேசிய பெயர் வேலை செய்வது நல்லதாக
அதை தரத்தில் நிறைந்த நம்முடைய தாய் தந்தைமாரை தலைமையாருக்கு நம்முடைய ஆண்டவர்களுக்கு இயேசுடைய முடியுது தூய ஆகியோருடைய வல்லமையை பாதுகாத்து மாறாத தீர்மானங்களையும் உங்களுக்கு வேலைக்கும் அது மட்டும் நல்லா நிறைய பேரை ஆசிரியர்கள் வேலைக்கு